ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் நசி வெல்கம் பேக் டு த சேனல் ட்ரூ லவ். ரொம்ப மாதம் கழித்து ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ வந்து இதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக போட ட்ரை பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். ஸோ தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி. அல்சர் சம்மந்தம் பற்றின வீடியோ தான். இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து நான் பல மாதங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து போட்ட அப்போவே வந்து நிறைய பேர் பார்த்து இது வந்து எங்களுக்கு இந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப் மெசேஜஸ்லையும் பேசியிருந்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு அது ஓகே பரவாயில்ல நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ போட்டு பல மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஒருத்தவங்க நான் அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டேன். ஓகே நார்மலான ஒரு வீடியோ தான் அப்படின்ற சொல்லி விட்டுட்டேன். பட் இப்போ எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் அந்த வீடியோவை நான் ட்ரை பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு, ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. பரவாயில்ல நம்ம போட்டது நம்ம அந்த ஒரு வீடியோ பண்ணது ஒரு நல்ல விஷயமா போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அண்ட் அந்த மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான காரணம். அண்ட் அந்த வீடியோலையும் சரி இப்போ நான் பண்ணுற இந்த அல்சர் வீடியோலையும் சரி எதுவுமே வந்து ரேண்டமாக அடித்து விடலை. லைக் எதுவுமே தெரியாமல் ஓகே இதை பண்ணி பாருங்கள், ஓகே அதை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் எதுவுமே சொல்ல. முழுக்க வந்து என்னோடய அனுபவத்தில் மட்டும்தான் நான் அதை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த அல்சரும் முழுக்க என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். இது வந்து கண் கூட இருந்து பார்த்து செஞ்ச ஒரு விஷயம். அது வந்து நிறைய பலன் கொடுத்துச்சு. 99.9% கண்டிப்பாக இது க்யூர் பண்ணும் நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக இதை போட்டே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சரி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து அல்சர். ஆக்சுவலி அல்சர்ன்றது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். என்னென்னா வயிற்று புண்ணுப்பா சாப்பிடாம இருக்கிறனால வயிறு புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அல்சர்னா நிஜமாகவே என்ன? சாப்பிடாம இருந்தால் வயிறு புண்ணு வந்துருமா? அப்படி வயிறு புண்ணு இருந்தால் எப்படி வயிறு புண்ணு வருது அப்படின்றத பற்றி தான் முடிஞ்ச அளவுக்கு பாமர மக்களுக்கும் லைக் படிக்காத தாத்தா பாட்டி இல்லை நம்ம அம்மா அப்பா ரொம்ப ஒன்றுமே அவ்வளோவா தெரியாமல் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பாமர மக்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும், அவங்களுக்கும் இது புரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டவுன் டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் வருது? அது என்ன சாப்பிடாம இருந்தால் புண்ணு வந்துருமா அப்படின்னா அந்த புண்ணு ஏன் வருதுன்னா ஒரு பாக்டீரியா தான் அது. என்ன பாக்டீரியானா அந்த பாக்டீரியா என்ன செய்யும்னா ஒரு புழுன்னு வச்சுப்போம். ஓகேவா? பாக்டீரியானா இப்போ பாமர மக்களுக்கு புரியாது, அதனால புழு அப்படின்னு வச்சுப்போம். அந்த புழுவோட வேலை என்னன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்றது. அது வந்து ஒரு ஆசிடை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு ஆசிட் இப்போது வயிற்றுக்குள்ளே ஒரு ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் வந்து அந்த ரிலீஸ் பண்ணும். அது நம்ம வயிற்றில் இருக்கிற உணவுகளை அது சாப்பிட்டு வாழும். இப்போது நம்ம வயிறு காலியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது என்ன பண்ணுன்னா அதுக்கும் பசிக்கும்ல, அது என்ன சாப்பிடும்? வயிற்றுக்குள்ளே இருக்கிறது தான் சாப்பிடும். வயிற்றில் உணவு இருக்குது, வயிற்றில் சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்ற பட்சத்தில் அதை தின்னு தான் அது வாழும். இப்போ வயிற்றில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது என்னத்தை திங்கும்? நம்ம வயிற்று தான் திங்கும். வயிற்று உள்ளே இருக்கிற லேயரை தான் திங்கும், சாப்பிடும். ஓகேவா? இப்போ வந்து இதான் நம்ம வயிறுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல இதான் வயிறுன்னு வச்சுப்போம். இதை பிச்சு அப்படி கிள்ளி அப்படியே பிச்சு போட்டால் என்ன ஆகும்? இந்த இடமெல்லாம் புண்ணாயிடும். கரெக்டா? அதோட நம்ம சாப்பிட்றப்ப நம்ம சாப்பாட்டில் உப்பு காரம் மிளகுன்னு எல்லாமே இருக்கும். இப்போது இந்த வெளியில் இருக்கிற இந்த புண்ணுலேயே இப்போ இந்த இடத்துல புண்ணாயிடுச்சுன்னு வச்சுப்போம். கீழே விழுந்து தேஞ்சிருச்சு, இந்த இடம் புண்ணாயிடுச்சுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல உப்போ மிளகாத்தூளோ இல்லை ஏதோ ஒன்று காரம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று போட்டால் அந்த இடம் நமக்கு எப்படி எரியும்? அந்த புண்ணு தான் அல்சர். சரிங்களா? இது வந்து சில பேருக்கு சில விதமாக சில பேருக்கு ஒரு சில சிம்டம்ஸ் வகையாக காட்டும். ஃபஸ்ட்டு வாயில் துர்நாற்றம் வரும், வாயில் புண்ணு வரும், இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். இது வந்து நான் வந்து பார்த்த நபர் வந்து கூடவே இருந்து பார்த்துருக்கேன். அது எப்படி வந்துச்சு, எப்படி போச்சு, அது எப்படி சரி பண்ணாங்க அப்படின்றத பார்த்துருக்கேன். இது வந்து நார்மலாக டாக்டர் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, ஓகே உங்களுக்கு அல்சர் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நபருக்கு சொல்லப்படலை. ஓகேவா? அவங்களுக்கு எப்படி அக்சஸ் பண்ணாங்கன்றதை நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சிம்டம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வாயில் துர்நாற்றம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கட்டி வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம முகப்பருவில் ஒரு கட்டி இருக்குல்ல, இப்போது இந்த மாதிரி ஒரு கட்டின்னு வச்சுப்போம். ஓகேவா? இது வந்து ஒரு பிம்பிள் தான். நான் வந்து சீண்ட மாட்டேன், உடைக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அதை அப்படியே விட்டுருவோம், அது அப்படியே அமுங்கி சரியாயிடும். அந்த மாதிரி வாய் நாக்கில் இங்கே ஃபுல்லாக உள் பகுதியில் ஃபுல்லாக ஓகேவா வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சாங்கன்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் அம்மை போட்டிருக்கு, வாயில் வந்து ஒரு டைப் ஆஃப் அம்மை போட்டிருக்கு அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அந்த அம்மைக்கு பண்ண வேண்டிய இதெல்லாம் பண்ணாங்க, பக்குவமாக இருக்கிறது அதெல்லாம் இருந்தாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் ஆச்சு, அது சரியாகலை. அது வந்து வீரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
சரி வேறு இதுவாக இருக்கும், சரி அதுவாக இருக்கும், ஸோ ஒருவேளை இந்த மாதிரி இருக்கும், ஒருவேளை சூடாக இருக்கும் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. எதுவுமே சரியாகலை. இப்படியே 2 மாதம் கிட்ட போயிடுச்சு. ஒரு டைமுக்கு மேலே அந்த வாயில் இந்த பிம்பிள் மாதிரி, இப்போ வயசு பிள்ளையாக இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு பிம்பிள் வரும். அந்த பிம்பிள் வந்து பை நேச்சுரலி உடையும். அது கண்ணு மாதிரி இருக்கும் தெரியும்ல, உடஞ்சி அதுலேருந்து ரத்தம் வரும், சீல் வரும், அந்த மாதிரி வரும்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அல்சர் இருந்த பேஷண்ட்டுக்கு நாக்கில் ஓட்டை விழுந்து ரத்தமும் ஒரு சில டைமில் தண்ணி மாதிரி பஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக எதுவுமே சாப்பிட முடியாமல் தண்ணி கூட குடிக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா நாக்கில் எங்கேயுமே கேப் இல்லை. இங்கே ஃபுல்லாக அதே மாதிரி இந்த சைடு கீழ் நாக்கு ஃபுல்லாக அப்படியே ஓட்டையாக கண்ணுக்கு எதிர்க்க, இப்படி நாக்கை திறந்தாலே கண்ணுக்கு எதிர்க்க தெரியும், உள்ளேருந்து ரத்தம் வரும். அப்படியே பொறுமையாக அப்படியே கொப்பளிச்சு உள்ளேருந்து ரத்தம் வரும். அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு கூட தெரியல, பட் நான் கண்ணார பார்த்துருக்கேன். ஓகேவா, ஒரு 2 மாதத்துக்கு மேலே அது இருந்துச்சு. ரொம்ப கிரிட்டிக்கல், கண்ணார அது வந்து அப்படியே ரொம்ப கிரிட்டிக்கலாகி நான் பார்த்துருக்கேன். அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாமல் போய் சாப்பாடை மிக்சியில் அரைச்சி குடிக்கும் போது கூட அது நாக்கு ரொம்ப எரிஞ்சு, ஆசிட் ஊற்றினா ஒரு எரிச்சல் எரியும்ல, இப்போ திடீர்னு பாத்ரூம் போகும்போது ஆசிட் வச்சுன்னா கையில் ஒரு எரிச்சல் எரியும்ல, அந்த மாதிரி அவங்க வெறும் சாப்பாடை மிக்சியில் அரைச்சி சாப்பிட்றப்ப கூட அவங்க அவ்வளோ துடிச்சதை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது என்னன்னே தெரியல. ஓகே, இது என்ன, எதனால் இப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. நார்மலாக ஒரு டாக்டர் கிட்ட போவாங்க, மெடிசன் போவாங்க, இந்த மாதிரி நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இண்டோஸ்கோப் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இண்டோஸ்கோப்னா பெரும்பாலான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வயிற்றில் வந்து ஒரு வயருள்ள முனையில் ஒரு கேமரா இருக்கும். இந்த மாதிரின்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள் இப்படியே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இதுதான் ஒரு கேமரான்னு வச்சுப்போம். இதை வந்து அப்படியே வாய் வழியாக அப்படியே ஃபுல்லாக வயிற்றுக்குள்ளே விடுவாங்க. இப்படி விடுவாங்க வாய் உள்ள, இதை அப்படியே முழுங்க சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று வரைக்கும் இப்படி வரைக்கும் வயிறு வரைக்கும் விடுவாங்க. ஓகேவா, விட்டு இது வந்து கேமராவில், ஸோ இது வந்து ஒரு டிஸ்பிளேயில் காட்டுவாங்க. இது வயிற்றுல என்ன இருக்குது, எந்த மாதிரி இருக்குது வயிறு, ஏன் வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரி என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்து கண்டுபிடிச்சாங்க அது வந்து அல்சரு, வயிறு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்திருந்தீங்கன்னா இது கேன்சராக கூட போய் ஆயிருக்கும், கேன்சரில் போய் விட்டுருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் இவ்வளோ மோசமாக கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி டாக்டர் அவ்வளோ கோவப்பட்டாங்க. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி மோசமான ஒரு ஸ்டேஜில் தான் அவங்கள கொண்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ ஃபைனலி வந்து டாக்டர் வந்து இது வந்து அல்சர் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு மெடிசன் கொடுத்தாங்க. அந்த மெடிசனுமே சாப்பிட்டுமே அவங்களுக்கு கேட்கல. உடம்பு வந்து ரொம்ப திரும்பி அந்த நாக்கு கொப்பளம்லாம் ரொம்ப ஓவராக வர ஆரம்பிச்சிருச்சு. இது எதுவுமே பண்ணி சரி பண்ண முடியல. ஏன்னா அந்த மெடிசன் கூட அவங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் பண்ணி ரொம்ப கொப்பளம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஒரு 2-3 நாள் திரும்பி போட்டு பார்ப்போம். இது சில இது வந்து ரொம்ப ஹைட் பண்ணி, அதாவது ரொம்ப ஜாஸ்தி பண்ணி தானே சரி பண்ணும். ஒரு சில விஷயங்கள் தான் அந்த மாதிரி தான் இருக்குது போல இருக்குன்னு சொல்லி ஒரு 3-4 நாள் ட்ரை பண்ணோம். ஆனாலும் அது கேட்கல. அதோட வேறு வழி இல்லாமல் ஒரு ஹோமியோபதி டாக்டர் தான் போய் பார்த்தாங்க. அது ஆக்சுவலி நான் சொல்கிறேன்ல, இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கல, இது யாரும் கிடையாது, என்னோடய அம்மா. ஓகேவா, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அல்சர் இருந்துச்சு. ரொம்ப 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 கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். நான் கண் எதிர்க்க பார்த்துட்டேன். எங்கள் அம்மானால் எப்படி பேச முடியும்னா அப்போல்லாம் இப்படி தான் பேச முடியும். பாப்பா சாப்பிடு அப்படின்றது அப்படின்னு தான் பேச முடியும். ஏன்னா நாக்கு ஃபுல்லாக கொப்பளம் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம், இண்டோஸ்கோப் எடுத்தோம். இண்டோஸ்கோப் எடுக்கும்போது அவ்வளோ வலிக்கும் போல் இருக்குது. வெளியில் தான் என்னை நிற்க வச்சாங்க. அவ்வளோ கற்றுனாங்க எங்கள் அம்மா. எனக்கு எதுவுமே பண்ணி எதுவுமே கேட்கல, வேறு வழியே இல்லை, இதுதான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனோம். அந்த ஹோமியோபதி டாக்டர் தான் லைஃப் சேஞ்சிங்காக எங்கள் அம்மாவுக்கு இருந்தது. அவர் கொடுத்த ஒரு சில டிப்ஸ் தான் எங்கள் அம்மாவோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சு. சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. அப்பத்துலேருந்து எனக்கு வந்து 10 வயசு, இப்போது லிட்ரலி ஒரு 18-19 வருஷம் ஆச்சு. ஓகேவா, இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு 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 கட்டியோ இல்லை வாயில் புண்ணோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்ததே கிடையாது. அது வந்து என்னென்ன டிப்ஸ் அப்படின்றது நான் சொல்கிறேன். இது வந்து வெறும் 5 விஷயந்தான்.
ஓகேவா? வெறும் 5 விஷயம் தான். இந்த 5 விஷயத்த நான் டேம் ஷூராக நான் கேரண்டி பண்ணி சொல்வேன். இந்த ஒரு மாதம் தயவு செய்து உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு இண்டோஸ்கோப் பண்ணி டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை இது டாக்டர் கிட்ட போய் மேலோட்டமாக சஜஸ்டட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதையும் வந்து இந்த ஒரு 5 டிப் மட்டும் தயவு பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கேரண்டி பண்ணி சொல்கிறேன், கட்டாயம் உங்களுக்கு 1 மந்தில் இது சரியாகும். ஃபஸ்ட்டு திங், தண்ணி குடிங்க. என்னடா இது எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க, தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க. என்ன, ஒரு ஜுரம் வந்தால் தண்ணி குடிங்க, தலை வலிச்சா தண்ணி குடிங்க, ஒரு ஜாண்டிஸ் வந்தால் தண்ணி குடிங்க, மலேரியா வந்தால் எதுக்கு எடுத்தாலும் தண்ணி குடிங்க, அல்சர் வந்தாலும் தண்ணி குடிங்கன்னா என்ன தான் இது? எதுக்கு தண்ணி தான் குடிக்கணும்? ஏன் குடிக்கணும் தண்ணி? தண்ணி குடித்தா என்ன சரியாயிடுமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சரியாகும். ஏன் அப்படின்னா, இது வந்து வயிற்றில் அல்சர்ன்றது அந்த பூச்சி வந்து கொதறி 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 வச்சுருக்க சொல்லலை, அது வந்து ஒரு ஆசிட் தன்மையை ரிலீஸ் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போ உங்கள் வயிறு வந்து நிறைய ஆசிட் நிறைஞ்சு போயிருக்கும். இப்போது அந்த ஆசிடை டைல்யூட் பண்ணுறது, அதாவது கரைக்கிறதுக்கு, அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பினாயிலோ ஒரு ஆசிடோ அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக ஸ்கின்ல படும்போது எரியறதுக்கும், அது ஒரு ஜக்கு தண்ணியில் கலந்து நம்ம உடம்புல ஊற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக இப்போ பாத்ரூம் கொள்ளும்போது ஆசிட் ஊற்றி கழுவுறோன்னு வைங்க, இல்லை வந்து பினாயில், சில பேருக்கு பினாயில் கூட செட் ஆகாது, உடம்புல பட்டுச்சுன்னா எரியும், டெட்டாயில் பட்டுச்சுன்னா எரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மூடியை ஒரு தண்ணியில் ஃபுல்லாக கலந்து நம்ம உடம்புல போட்டால் கூட நமக்கு எதுவுமே தெரியாது, எரிச்சலே தெரியாது. அந்த மாதிரி நம்ம வயிற்றுல இப்போ ஆசிட் ஃபுல்லாக தேங்கி நிற்கிது. அந்த ஆசிடை டைல்யூட் பண்ணுறது, கரைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ நார்மலாக உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 3 லிட்டர் தண்ணி குடித்தா போதுமானது. ஆனால் இப்போ உங்கள் உடம்புல வயிற்றுல ஆசிட் இருக்குது, வயிறு புண்ணாக இருக்குது, அந்த பாக்டீரியா வந்து கடிச்சு கடிச்சு கொதறி கொதறி வச்சுருக்குன்ற பட்சத்தில் உங்கள் வயிறு புண்ணாக இருக்குன்றனால நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 4 லிட்டர் நான் எப்படி தான் கணக்கு பண்ணுறதுனா, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி கடையில் வாங்குங்க, இல்லை 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு 4 தடவை குடிங்க. காலையிலேருந்து 11 மணிக்குள்ளே ஒரு வாட்டி, 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே ஒரு வாட்டி, 1 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஒரு வாட்டி, திருப்பி நைட்டு படுக்க போகிறதுக்குள்ளே ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி குடிங்க. கம்பல்சரி குடிங்க, குடிச்சு தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. கரெக்டாக ஒரு மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். அதுக்கப்புறம் தண்ணியை விடுறீங்க, விடலை, குடிக்கல, ஒரு மாதம் பழகிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி குடிச்சு பழகுங்க. குடிச்சு நிறைய உச்சா போங்க, யூரின் போங்க. ஏன் தண்ணி குடிக்க சரி யூரினும் போதான் ஆகணுமா அப்படின்னா, அப்போ தான் எல்லாமே கரைஞ்சி போகும். ஓகேவா? யூரின் வழியில் எல்லாமே போகும். உள்ளே இருக்கிற பாக்டீரியாலேருந்து உங்கள் உடம்புல வேறு ஏதாவது அசுத்தங்கள் இருந்ததுனாலும் அதுவுமே வந்து யூரினில் போயிடும். ஓகேவா? அதனால நிறைய தண்ணி குடிங்க. கம்பல்சரி 4 லிட்டர் தண்ணி குடிங்க. இது வந்து கேட்க ரொம்ப கசப்பாக இருக்கும். ஐயோ, நான் 1.5 லிட்டர் கூட நல்லா குடிக்க மாட்டேனே, 4 லிட்டர் தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு குடிச்சு பாருங்கள். ஒரு மாதம், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோவே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக பழகிடுவீங்க. அப்படி இல்லைன்னா ஓகே, ஒரே ஒரு மாதம் அப்படியே தலைமுழுங்கி போகிற அளவுக்குலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. தண்ணி குடிக்கிறது அவ்வளோதான். அப்படியே கசந்து அப்படியே கொமட்டிட்டுலாம் ஒன்றும் வரப்போகிறதுல, செத்துட மாட்டோம். தண்ணி குடிக்கணும்னா நம்ம தண்ணி குடித்து செத்து போயிட்டாங்க அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. தண்ணி குடித்தா நல்லதான் நடக்கும், நல்லா குடிங்க. ஓகேவா? கம்பல்சரி குடிங்க. 2வது, இந்த விஷயத்த நான் வந்து என்ன 2வது ஒரு விஷயம், இதுவும் வந்து குடிக்கிறது தான். ஆனால் இதை சொன்னால் அப்படியே ஓகே இதுதானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் இதை குடிக்கிறதுக்கு ஒரு டிப் இருக்குது, ஒரு அதாவது ஒரு மெத்தட் இருக்குது. இதை வந்து பெரும்பாலானவங்க எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அல்சர் இருக்குது, வயிறு புண்ணு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கவே கூடாது. அந்த டாக்டரை எங்கள் அம்மாவுக்கு சஜஸ்ட் பண்ணது இதுதான். இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கவே கூடாது. ஏன்னா இதில் ஒரு மைன்யூட்டான ரொம்ப ரொம்ப குறுகிய அளவில், ரொம்ப குறைஞ்ச அளவில் ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் ஆல்ரெடி நம்ம வயிறு புண்ணாக இருக்குது, ஆல்ரெடி அந்த பாக்டீரியா வந்து வயிற்றை கொஞ்சம் கொதறி வச்சுருக்கு, ஆசிடை ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போது இதுலேயும் கூட கொஞ்சம் ஆசிட் இருக்கும்போது அந்த இடம் கூட கொஞ்சம் பொங்கிடும், கூட கொஞ்சம் புண்ணாயிடும். அதனால இந்த ஒரு விஷயத்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் உச்சி வெயில் நேரத்தில் 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இதை குடிக்கணும். என்னென்னா இளநீ தண்ணி. ஓகேவா? இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க, தொடர்ந்து தினமும் குடிக்க வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் இளநீ தண்ணி குடிங்க. ஒரு இளநீ வந்து ஒரு 50 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு மொத்தமாகவே ஒரு மாதத்துக்கு ஒரு 750 ரூபா அந்த மாதிரி வரும். பட் நீங்கள் வந்து கம்மி விலையில் தொடர்ந்து வாங்குறீங்கன்ற பட்சத்தில் ஒரு 30 ரூபா, 25 ரூபா இளநீலாம் இப்போ எங்கேயும் இங்கே கிடைக்கிறதில்ல. ஒரு 30 ரூபா இளநீ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து, சின்ன இளநியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப குட்டி இளநியாக இருந்தாலும் ஒரு இளநீ பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கு அப்புறம்
காலையில் ஒன்று. ஏங்க நீங்கள் வேறு நான் காலைல சாப்பிடவே மாட்டேங்கன்னா சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இட்லி. நீங்கள் ரொம்ப சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு சாப்பிட்டா வாமிட் வந்துடும், எனக்கு தூக்கம் வந்துடும், நான் போகிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல தூங்கிடுவேன், எனக்கு செட்டே ஆகுது, நான் பிறந்ததுலேருந்து காலைல சாப்பிட்டு பழக்கம் இல்லை. பரவாயில்ல, ஒரே ஒரு மாதம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னா இருந்துட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. இன்னும் ஒரே ஒரு மாதம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எது வேணால் சாப்பிடுங்க. சும்மா வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு போங்க, இல்லை வாழைப்பழத்தை பாலில் போட்டு அதை சாப்பிடுங்க, இல்லை 2 முட்டை ஒரு ஒரு பால் குடிச்சிட்டு போங்க, இல்லை 2 முட்டை ப்ரெட்டு சாப்பிட்டு போங்க, என்னமோ ஒன்று சாப்பிடுங்க. சும்மா ஒரே ஒரு இட்லி சாப்பிடுங்க, ஒரே ஒரு தோசை, ஏதோ ஒன்று சும்மா பேச்சுக்கு வாயில் அள்ளி போட்டு போங்க. ஓகேவா? அது சாப்பிட்டுட்டு காலையில் 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இளநீ, ஒரே ஒரு இளநீ. இதை தொடர்ந்து தினமும் குடிக்க தேவையில்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தா போதும். அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கவே வேண்டாம். ஓகேவா? 3வது தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் தினமும் குடிங்க. ஆனால் பெருசாக படாவாக குடமாக குடிக்கிறேன் அப்படிலாம் குடிக்க தேவையில்ல. கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகிடும், வயிறு புளிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் தொடர்ந்து அப்படியே நிறைய குடமாக குடிக்கிறேன்னா கிடையாது. ஒரு டம்ளர் அளவு, லைக் ஒரு 20 ரூபா தேங்காய் வாங்கினீங்கன்னா, ரொம்ப சின்ன தேங்காய் தான், இவ்வளோன்ட்டு தான் வரும். இங்கெல்லாம் பெருசு கூட வராது, இவ்வளோன்ட்டு தான் வரும். அந்த தேங்காவை பாதியாக உடச்சி நீங்கள் 2 நாள் வச்சுக்கலாம். அந்த அரை மூடி தேங்காவை நல்லா சின்னதாக வெட்டி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு அரைங்க, கொரன்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, கொரன்னு இருக்கும். நல்லா கொஞ்சமாக மொத்தமாக, அதான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும், மொத்தமாக ஊற்றி அரைக்கணும்னா அரையாது. தேங்காய் பால் எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு இது வேண்டாம், தேங்காய் பால் எடுக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி மொத்தமாக வச்சு கொஞ்சமாக கால் டம்ளர் கொஞ்சமாக ஊற்றி மைய அரைச்சி அது ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டிங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வரும். அதை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போவீங்கள்ல, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் பால் குடிக்கிறீங்க, ஒரே ஒரு டம்ளர். இது ஒரு தேங்காய் 20 ரூபா தேங்காய் ஒரு நாளைக்கு வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் 2 நாளைக்கு வச்சுக்கலாம். சரியா? அரை மூடி தேங்காய் தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப ஜாஸ்தி தேங்காய் வேண்டாம். இதே பெரிய தேங்காவாக வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் 4 நாளைக்கு வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய டம்ளர், டீ டம்ளர் இருக்கும்ல, அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் குடிச்சா, அப்போ சக்கரை போட்டுக்கிறேன், அது போட்டுக்கிறேன், இது போட்டுக்கிறேன், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், தயவுசெய்து வேண்டாம். சும்மா அப்படியே ராவாக ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சிட்டு படுத்துருங்க. ஓகேவா? காலைல எழுந்துச்சி நார்மலாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். 4வது விஷயம், மணத்தக்காளி கீரை. மணித்தக்காளி கீரை அது ஆக்சுவலி, ஆனால் அதை மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க கீரை கடைங்களில். அந்த கீரையை வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க. எப்படி சமைச்சி சாப்பிட்றது? அந்த கீரை என்னன்னு கேட்குறது, மணத்தக்காளி கீரைன்னு சொன்னால் கீரை கடைக்காரவங்கிட்ட கிடைக்கும். 25 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த கீரையை பாதியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதாவது ஒரு நாளைக்கு வாங்கினீங்கன்னா 2 நாளைக்கு வச்சு செய்யலாம். இல்லை நீங்கள் அதை மொத்தமாக பெரிய குடும்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் செஞ்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் தினமும் செஞ்சு சாப்பிடாதீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க. இது வயிறை பியூரிஃபை பண்ணும், அதாவது வயிறை சுத்தப்படுத்தும். அதோடு சேர்ந்து உங்கள் வயிற்றில் இருக்க புண்ணையும் சரி பண்ணும். இது ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதாவது ரொம்ப பெரிய வேலை செய்யும், நம்ம வயிற்றுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க, ஏன்னா இது வயிற்றை சுத்தப்படுத்தும். முதல்ல ஒரு 3 நாளைக்கு, லைக் இப்போ இன்றைக்கி தான் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். இன்றைக்கி நீங்கள் சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி வாங்குறீங்க, இன்றைக்கே சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம். ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க, அதோட திங்கக்கிழமை. இப்போ திங்கக்கிழமை செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விட்டுருங்க, அதோட புதன்கிழமை. இந்த மாதிரி நீங்கள் 3 வாட்டி ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் சாப்பிட்றப்போ வயிறு அடிக்கடி, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வாட்டி மோஷன் போகிறீங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி அந்த மாதிரி போவீங்க. ரொம்ப அப்படியே பாத்ரூம்லேயே கிடப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 2 வாட்டி 3 வாட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆவீங்க, எக்ஸ்ட்ரா மோஷன் போவீங்க. ஏன்னா இது வயிறை சுத்தப்படுத்தும். ஐயோ வயிறு சுத்தப்படுத்துனா எனக்குலாம் வேலைக்கு ஆகுதுப்பா, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் காலேஜ் போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், அப்போல்லாம் போயிட்டு பாத்ரூம்லாம் உட்காந்துருக்க முடியாதுப்பா, அப்படிலாம் இருக்காதீங்க. இது அப்படியே வயிற்றை கலக்கிட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அப்படியே லூஸ் மோஷன் அன்கண்ட்ரோலபிளாக ஆகிடும், அப்படிலாம் சொல்ல முடியாது. மோஷன் கொஞ்சம் அடிக்கடி வரும், லைக் 2 வாட்டி 3 வாட்டி அவ்வளோதான் வரும். அதுக்காக வயிற்றை கலக்கிட்டு அன்கண்ட்ரோலபிளாக வந்துடும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? இது ஏன்னா வயிற்றை சுத்தப்படுத்தும், வயிறில் இருக்கிற புண்ணை சரி பண்ணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதை சரி எப்படி செஞ்சு சாப்பிட்றது, அப்படியே செஞ்சு அப்படியே குழம்பு மாதிரி பண்ணிப்பாது, அப்படிலாம் பண்ணாதீங்க. மணத்தக்காளி கீரை வாங்கிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆளுதான்ற பட்சத்தில் 3ஆக பிரிச்சுக்கோங்க, இல்லைனா 2ஆக கூட பிரிச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு கழுவிடுங்க, கழுவிட்டு அதுக்கப்புறமா எப்பயுமே கீரையை
வெட்டிட்டு கழுவக்கூடாது. அதில் இருக்க எல்லா சக்தியும் போயிடும். வெறும் சக்கையை திங்கிற மாதிரி. நீங்கள் மாடு கிடையாது, வெறும் சக்கையை திங்கிறதுக்கு சக்தி உங்களுக்கு வேணும். அதனால அதோடைய நியூட்ரிஷன், அதில் இருக்கிற தன்மை உங்களுக்கு வேணும். அந்த தன்மையை இழக்காமல், அந்த தன்மையை அழிக்காமல் நீங்கள் சாப்பிடணும். அதுக்காக ஃபஸ்ட்டு கீரையை வாங்கி கீரையை கந்தை பார்த்து கழுவிடுறீங்க. கழுவுனதுக்கப்புறமா கட் பண்ணுறீங்க. கட் பண்ணி தனியாக வச்சுக்கிறீங்களா. இப்போ ஒரு ஜீனச்சட்டி, அதாவது எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறீங்க. கடுகு போட்டு ஒரு அரை வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறீங்க. இப்போது சிறுபருப்பு, ஒரு அரை டம்ளர் சிறுபருப்பு கழுவி 2 வாட்டி கழுவி அதில் அரை டம்ளர் சிறுபருப்பை அந்த சட்டியிலே போட்டுக்கிறீங்க. ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறீங்க. அது நல்லா கொதி வரட்டும். இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட சிறுபருப்பு போட்டுருங்க. சிறுபருப்பு பூண்டை போட்டு அரை டம்ளர் தண்ணி இல்லை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஒரு 3 விசில் 4 விசில் வந்தோன்னா அந்த சிறுபருப்பை இறக்கி ஊற்றி கடுகு போட்டு இந்த அரை வெங்காயம் போட்டு இந்த வேக வச்சு வச்சுருக்கீங்களா அந்த சிறுபருப்பை இதில் போட்டு நல்லா கிண்டுறீங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி இந்த வெட்டி வச்சுருக்கீங்கல்ல மணத்தக்காளி கீரை, அந்த கீரையை அதில் போட்டு நல்லா கிண்டுறீங்க. கொஞ்சம் கொதி வந்தோடனே கீரை வந்துருச்சான்னு பார்த்தா லேசாக உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் சாப்பாடில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது குழம்பு வச்சுருக்கீங்கன்னா தொட்டுக்கு சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஓகேவா. இது ஏன் சிறுபருப்போடு சேர்த்துக்கிறோம், நான் துவரம்பருப்போடு சேர்த்துக்கிறேன், கடலைப்பருப்போடு சேர்த்துக்கிறேன் அப்படின்னா இல்லை, சிறுபருப்பு கொஞ்சம் வயிற்றை கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் பண்ணும். கொஞ்சம் ரொம்ப ரணமாக இருக்கிற இதை கொஞ்சம் தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக சிறுபருப்பு சேர்த்துக்கிறோம். மணத்தக்காளி கீரை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா இப்போ நான் மணத்தக்காளி கீரை பற்றி பேசினா மண்டக்குள்ளே மணத்தக்காளி கீரை மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். தண்ணி ஒரு நாளைக்கு கம்பல்சரி 4 லிட்டர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இளநீ தண்ணி குடிக்கிறீங்க. தினமும் நைட்டு தேங்காய் பால் குடிக்கிறீங்க. அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றீங்க. மணத்தக்காளி கீரை சிறுபருப்போடு போட்டு சாப்பிட்றீங்க. ஓகே. 5வது விஷயம், காரத்துக்கு எனக்கு நான் நல்லா காரம் சாப்பிடக்கூடிய ஆள்ப்பா. ஆனால் எனக்கு இந்த மாதிரி அல்சர் வந்ததுனால காரமே சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. எனக்கு காரமே உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது. காரம் சாப்பிட்டா ரொம்ப வயிறு எரியுது, ரொம்ப புண்ணாகுது உடம்பு அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் கடையில் காய்கறி கடையில் விற்பாங்களா பச்சை மிளகாய், அதை எடுத்து காரத்துக்குன்னு ஒரு மிளகா பொடி சேர்ப்பீங்களா, தனி மிளகாத்தூள் சேர்ப்பீங்க, இல்லை காஞ்ச மிளகா தாளிப்புக்கு போடுவீங்கள, அதுக்கு பதிலாக பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது. காஞ்ச மிளகாவில் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஆசிட் இருக்குது. அது வயிற்றில் இருக்கிற புண்ணை கூட கொஞ்சம் ரணமாக்கி விட்டுரும். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல புண்ணு இருக்குன்னா இந்த புண்ணில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டால் என்ன அப்படி கூட கொஞ்சம் பொங்கலாம், அந்த மாதிரி அது ரணமாக்கி விட்டுரும். ஆனால் அது பச்சை மிளகாய் அதுலேயும் காரத்தன்மை இருக்குது. ஆனால் அந்த புண்ணுக்கு ஒரு ஆயின்மெண்ட் போட்ட மாதிரி கொஞ்சம் அது வயிற்றில் இருக்க புண்ணை நேச்சுரலாகவே, அதாவது இயற்கையாகவே வயிற்றில் இருக்க புண்ணை கொஞ்சம் குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அதனால் பச்சை மிளகாய் எதுலலாம் நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை காஞ்ச மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தனி மிளகாத்தூள்லாம் எதுக்கெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயோட காரம் உங்களுக்கு நாக்குக்கும் நல்ல ருசியாக இருக்கும். இன்னொன்று வயிற்றோட புண்ணையும் சேர்த்தாத்தும். அதனால் ஒரே கலர் 2 மிளகாய். இதோட சேர்த்து நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ எதுக்கு, அதாவது நெய் எதுக்குன்னா, இப்போ புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த புண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் ஆயின்மெண்ட், எப்போ பார்த்தாலும் மாத்திரை, எப்போ பார்த்தாலும் மருந்து நம்ம போட்டுட்ருக்க மாட்டோம். அப்பப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வயிற்றில் இருக்கிற புண்ணை அப்பப்போ கொஞ்சம் ஆற்றுறதுக்கு நமக்கு கீ தேவைப்படும். ஸோ அதாவது அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இதை கண்டினியூஸாக விடாமல் 1 மாதம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 30வது நாளில் நான் எழுதி தரேன், கண்டிப்பாக உங்களுடைய அல்சர் குணமாகும். 99.9% குணமாகும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் பார்த்த அளவுக்கான அல்சர் இது வரைக்கும் நான் 10 வயசில் பார்த்தது, இப்போ 18 வருஷம் கழிச்சு நான் சொல்கிறேன். இந்த 18 வருஷமாக இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு அல்சர் நான் கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததும் கிடையாது. சுகர் இருந்தலாம் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலமை வரக்கூடாது. நான் பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. வாயெல்லாம் புண்ணாகி வாய் வெடித்து ரத்தம் ஒரு சில டைம் அதில் பஸ் மாதிரி தண்ணி சீல் மாதிரி நான் யாருக்குமே பார்த்தது கிடையாது. ஸோ அந்தளவுக்கான ஒரு கிரிட்டிக்கலாக இருந்த ஒரு அல்சரையே இந்த சில டிப்ஸ் சரி பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அல்சர்னு டாக்டர் இண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்து சும்மா நார்மலாக அக்சஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நிச்சயமாக சரி செய்யும். உங்களுக்கு மொத்த அல்சர் நிச்சயம் டேம் ஷுர். நான் ஏன் இவ்வளோ டேம் ஷுராக சொல்கிறேன்னா, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் அவ்வளோ கொடூரமாக நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் பேசுறது அப்படி தான் பேச முடியும் உங்களால்.
அந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும். அந்த மாத்திரை வந்து குட்டி குட்டியாக பல்லி மிட்டாய் மாதிரி இவ்வளோன்ட்டு உருண்டையாக இருக்கும். அந்த மாத்திரை அந்த நாக்கில் இருக்க துளைகளில் போய் மாட்டும். அந்த ஓட்டை சொன்னால பிம்பிள் மாதிரி வந்து அந்த ஓட்டை வந்து அதுலேருந்து ரத்தம் வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஓட்டையில் போய் அந்த மாத்திரை அதை அப்படியே வாயில் போட்டு கரைச்சி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. கடித்து சாப்பிடக்கூடாது, கரைச்சி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அது வாயில் வச்சு சப்பு கொட்டிகிட்டு இருக்கும்போது அது போய் அந்த துளைகளில் மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு வஸ்தாக இருந்தாலும் சார் எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே சரியாச்சு. 18 வருஷமாக இப்போ வரைக்கும் ஒரு நாள் ஒரு பொழுது வாயில் கட்டி புண்ணு அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ இந்த மெத்தட் எல்லாம் தான் வந்து அவங்களுக்கு சரி பண்ணுச்சு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. இந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்கள் அப்படியே 6 மாதம் செய்யுங்க, 3 மாதம் செய்யுங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக செய்யுங்கன்னா நான் சொல்ல கெஞ்சி சொல்கிறேன். ஒரே ஒரு மாதம் மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இது வந்து வேலை செய்யும். திருப்பி ரொம்ப சொல்கிறேன், ரொம்ப இரிட்டேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் கடகடன்னு சொல்லிடுறேன். 4 லிட்டர் தண்ணி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இளநீ தண்ணி, தினமும் தேங்காய் பால், மணத்தக்காளி கீரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் பதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து அப்பப்போ சாப்பாடில் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு மாதம் விடாமல், ஒரு நாள் விடாமல் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக இது யாராவது ஒருத்தவங்களையாவது குணப்படுத்தும். ஒருத்தவங்க இல்லை, ஒரு 100 பேர் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100 பேரையும் குணப்படுத்த நான் நம்புகிறேன். அப்படி யாருக்காவது இருக்குது அந்த அளவுக்கு இல்லை, ஒரு அல்சர் இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, தாங்கவே முடியல, என்ன பண்ணாலும் சரியாகுது, அப்பப்போ வருது இந்த மாதிரி, அப்பப்போ வயிறு புண்ணு வாய் புண்ணு இந்த மாதிரி ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, மாத்திரையாக போட வேண்டியது இருக்குது, மாத்திரை போட்டாலும் கேட்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்த ஒரு மாதம் மட்டும் கடைபிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது நிச்சயமாக உங்களுக்கு காலத்துக்கும் கை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கான காரணமும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.